நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட மாவட்ட ஆட்சியருக்கு போட்ட கிடுக்குப்பிடி. ஒரு நாள் தான் டைம், 5 பேருக்கு அனுமதி வேண்டும். மறுத்தால் மத்திய உள்துறையிடம் செக் வைப்பேன். அமித்ஷா என்ட்ரி கொடுப்பார். அலறவிட்ட GR சுவாமிநாதன். வணக்கம் நண்பர்களே. மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதனின் தீர்ப்பை நிறைவேற்ற விடாமல் அவமதிப்பு செய்த வழக்கின் விசாரணை நேற்று நடைபெற்ற போது நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்த மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார், மதுரை மாவட்ட கமிஷனர், திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாக செயலர் ஆகியோர் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார்கள். அப்போது இந்த நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசபாண்டி என்பவர் தரப்பில் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரித்தார். அந்த மனுவில் அரசு பணியில் உள்ள IPS, IAS அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் அனுமதித்தால் அகில இந்திய பணி விதிகள் அடிப்படையில் துறை ரீதியான மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடத்தில் சில முக்கிய கேள்விகளை கேட்டார். அதாவது, உங்களுக்கு நான் 15 நிமிடங்கள் அவகாசம் தருகிறேன். அதற்குள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடத்தில் பேசி 5 முக்கிய நபர்கள் மற்றும் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்படுமா என்பதை கேட்டு சொல்லுங்கள். கூட்டமாக சென்றால் தானே குழப்பம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். யாரையும் மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்காமல் வெறும் 5 நபர்களை மட்டும் சென்று பூஜை செய்து தீபம் ஏற்ற அனுமதி கொடுப்பார்களா? அப்படி மதுரை மாவட்ட நிர்வாகம் இதற்கு அனுமதி கொடுத்தால் தற்போது நிலுவையில் உள்ள இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் அதிரடியாக கூறியிருக்கிறார். அதை கேட்ட மாவட்ட ஆட்சியர் தரப்பு வழக்கறிஞர், சட்டத்தை செயல்படுத்த வேண்டியது மாவட்ட ஆட்சியரின் கடமையாகும். அதனால் அன்றைய சூழலை கருத்தில் கொண்டுதான் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை போட்டது. தனது பொறுப்பை உணர்ந்துதான் அவர் அப்போது செயல்பட்டுள்ளார். மற்றபடி நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்க வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் கிடையாது என்றாலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். இப்படி இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை பொறுத்தவரை மக்கள் கூட்டம் கூடிவிட்டது, அதனால் மத கலவரம் உருவாகும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் எந்த மக்கள் கூட்டமும் இல்லாமல் வெறும் 5 பேர் மட்டுமே திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று பூஜை நடத்த அனுமதி கொடுப்பீர்களா? அப்படி நீங்கள் கொடுத்தால் இந்த வழக்கை நான் முடித்து வைப்பேன். இல்லை என்றால் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சட்டப்படி மதுரை மாவட்ட கலெக்டர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன். அதனால் இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க நாளை ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுக்கிறேன். நாளை மறுநாள் என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும். அதோடு ஆட்சியர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. அவரது வழக்கறிஞர் ஆஜரானாலே போதும். மதுரை ஆணையர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை நாளை மறுநாள் ஒத்திவைத்துள்ளார். அதாவது மார்ச் 4ஆம் தேதியான நாளை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. அந்த வகையில் நீதிபதி GR சுவாமிநாதனை பொறுத்தவரை மதுரை மாவட்ட கலெக்டருக்கு தற்போது கிடுக்குப்பிடி போட்டுள்ளார். அதனால் கடந்த டிசம்பர் மாதத்தில் இந்து முஸ்லிம் மத கலவரம் உருவாக போகிறது என்கிற பொய்யான காரணத்தை சொல்லி தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை போட்ட மதுரை மாவட்ட கலெக்டருக்கு இப்போது வெறும் 5 பேர் மட்டுமே மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்ற அனுமதி கொடுக்கப்படுமா என்று நீதிபதி அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளதால் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். அதனால் மார்ச் 4ஆம் தேதி நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு மதுரை மாவட்ட கலெக்டர் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்க போகிறார் என்கிற எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதில் GR சுவாமிநாதனுக்கு அவர் சாதகமான பதிலை கொடுத்தால் தப்பித்தார். அப்படி இல்லை என்றால் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பு செய்த மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் களமிறங்கி மாவட்ட கலெக்டர் மீது துறை ரீதியான அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. ஈரானுக்கு எதிராக ஒன்று சேர்ந்த கிறிஸ்தவ நாடுகள். 1 மாதம் வரை நீடிக்கப் போகும் போர். ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பால் பரபரப்பு. ஈரான் நாட்டைச் சேர்ந்த மதகுரு காமேனி உள்ளிட்ட 48 பேர் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளால் ஏவுகணை வீசி படுகொலை செய்யப்பட்டதால் தற்போது ஈரான் அனைத்து நாடுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கும் குவைத், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் தற்போது இந்த போரில் சம்பந்தமில்லாத தங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துவதால் அந்த நாடுகளும் எதிர் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். இதனால் ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க
இருக்க, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, குவைத், கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் தற்போது ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் சில இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்துள்ளனர். இதனால் அமெரிக்கா ஆதரவாக தற்போது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளும் களமிறங்கியுள்ளன. இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அனைத்து நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்துவதால் அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த போர் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இந்த போரானது இன்னும் 1 மாதம் வரை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்று தெரிவித்துள்ளார். அதோடு ஈரான் மீதான இந்த தாக்குதல் தற்காலிகமானது அல்ல. நாங்கள் திட்டமிட்டுள்ள இலக்கை எட்டும் வரை எங்களது போரின் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதோடு ஈரான் சில தீவிரவாத அமைப்புகளையும் உடன் சேர்த்துள்ளது. இதனால் எங்களது ராணுவ தளவாடங்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இலக்கை குறிவைத்தும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இதை அனுமதிக்க முடியாது. அதனால் ஈரான் மீதான எங்களது தாக்குதல் போக போக இன்னும் கடுமையாக இருக்கும். இந்த போரில் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தது துரதிருஷ்டவசமானது. என்றாலும் கூட போர் என்கிற போது இதுபோன்ற உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாதது. இனிமேல் அமெரிக்க வீரர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த போர் தொடரும். அதோடு இந்த போராட்டம் நேர்மையான ஒருவருக்கு எதிராக நடத்தப்பட்டதல்ல. ஈரான் நாடு அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த உலகுக்கும் ஆபத்தானது. அதனால் அணு ஆயுத ஆபத்திலிருந்து இந்த உலகை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அயதுல்லா அலி கமேனியை குறிவைத்து அளித்தோம். இந்த தாக்குதல் உலகிற்கு அவசியமானது என்று கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். இப்படி அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டதற்காகவே ஈரான் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்த போதும், இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரை கமேனி தங்களது மதகுரு என்பதால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரும்பி இருக்கிறார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போன்று இந்த போர் 1 மாதம் மட்டுமின்றி அதற்கு மேலும் கூட நீடிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவே பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், தற்போது ஈரான் பக்கம் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து கொண்டிருப்பது போன்று அமெரிக்கா பக்கம் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல் போன்ற கிறிஸ்தவ நாடுகள் அணி சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி இந்த நாடுகள் தங்களது நட்பு நாடுகளுக்காக வரிந்து கட்டி களமிறங்கி இருப்பதால் இந்த போர் இன்னும் வீரியம் அடைவதற்கே வாய்ப்புள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசுவதால் ஈரான் நாட்டின் எண்ணெய் கிணறுகளையும் மற்ற நாடுகள் தற்போது குறிவைக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் இந்த போர் இன்னும் நீடித்தால் எண்ணெய் கிணறுகள் உள்ள அனைத்து நாடுகளும் பற்றி எரியும் சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். அதோடு ஈரான் நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த இந்தியா தற்போது மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து வாங்க தொடங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலை போன்று 25 தொகுதிகள் மட்டுமே தருவோம் என்று கூறி வந்தார். ஆனால் காங்கிரசும் முதலில் 39 தொகுதிகள் பெற்றார்கள். இப்போது 35 வரை இறங்கி வந்திருக்கிறார்கள். அதைவிட குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறி வருகிறார்கள். அதையடுத்து இப்போது மு.க. ஸ்டாலின் 21 தொகுதியிலிருந்து 25க்கு மேல் தர முடியாது என்று கூறி வருகிறார். புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் வந்ததால் அதிக தொகுதிக்கு வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். இந்த நிலையில்தான் இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அவரும் காங்கிரசும் இருந்து 35 முதல் 39 தொகுதி வரை எதிர்பார்ப்பதாக சொல்லப்போது மு.க. ஸ்டாலின் பிடி கொடுக்காமல் இருக்கிறாராம். அதனால் திமுக காங்கிரஸ் கட்சிகளில் யாராவது ஒருத்தர் இறங்கி வந்தால் மட்டுமே இந்த டீல் ஓகே ஆகும் என்பது தெரிய வந்துள்ளது. அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது.